ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எம்எஸ் வேர்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்எஸ் வேர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட் ஆர்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. வேர்ட் ஆர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து ஒரு எம்எஸ் வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டாக்குமெண்ட்டுக்கு மேலே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஹெட்டிங் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஹெட்டிங்கை வந்து நான் வேர்ட் ஆர்ட் மூலமாக சூப்பராக டிசைன் பண்ணி எப்படி நாங்கள் ஒரு ஹெட்டிங்கை வந்து ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் இந்த கான்செப்டில் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட மெனு டேப்பில் வந்து இன்சர்ட் மெனு போனீங்க அப்படின்னா அந்த இன்சர்ட் மெனுவை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். அந்த இன்சர்ட் மெனு உள்ளுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட் ஆர்ட் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது. இந்த வேர்ட் ஆர்ட் அப்படிங்கிற டேபில் டவுன் எரோவை நீங்கள் இப்போ வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறையவே உங்களுக்கு தேவையான மாதிரி நிறையவே ஆர்ட் இருக்குது பாருங்கள். என்ன டிசைனில் உங்களுடைய வேர்ட் வந்து ஆர்ட் ஆகி வரணுமோ அந்த வேர்ட் ஆர்ட்டை நாங்கள் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான நிறையவே டிசைன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நாங்கள் எங்களுக்கு தேவையான ஒரு டிசைனை நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணோம் அப்படின்னாலே பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் எங்களுக்கு ஒரு ஷேப் மாதிரி வந்துருக்கு இல்லையா, இதுதான் வந்து வேர்ட் ஆர்ட் ஷேப். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இப்போ வந்து ஒரு வேர்ட் ஆர்ட்டை இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு பேக் ஸ்பேஸால் நாங்கள் இதை டிலீட் பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவையான அந்த ஹெட்டிங்கை நாங்கள் இப்போ வந்து டைப் பண்ணலாம். வேர்ட் ஆர்ட்டில் நாங்கள் எப்படி டைப் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் இப்போ வந்து மை வேர்ட் ஆர்ட் அப்படின்ட்டு என்னுடைய ஹெட்டிங்கை வந்து நான் இந்த இடத்துல டைப் பண்ணுறேன்னு பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேர்ட் ஆர்ட் அப்படிங்கிறது. வேர்ட் ஆர்ட்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்சர்ட் மெனு உள்ளுக்கு போயிட்டு வேர்ட் ஆர்ட்டை வந்து நீங்கள் ஓகே பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து என்னோடய வேர்ட் ஆர்ட்டை வந்து டைப் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் இப்போது இன்சர்ட் பண்ணியிருக்கிற இந்த வேர்ட் ஆர்ட் ஸ்டைலை வந்து நான் இப்போது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் இந்த வேர்ட் ஆர்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா மெனுவில் ட்ரோவிங் டூல் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் மெனு ஒன்று ஓப்பன் ஆகி இருக்குது பாருங்கள். இந்த ஃபார்மேட் மெனுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ட் ஆர்ட் ஸ்டைல்ஸ்ன்னு வந்து நிறையவே இருக்குது பாருங்கள். எங்களுக்கு தேவையான ஒரு வேர்ட் ஆர்ட் ஸ்டைலை நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்குரிய ஆப்ஷனும் இருக்குது பாருங்கள். நான் இப்போ வந்து ஒரு வேர்ட் ஆர்ட் ஸ்டைலை வந்து செலக்ட் பண்ணி ஓகே பண்ணுறேன். நான் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் வேர்ட் ஆர்ட் ஸ்டைலை வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து இந்த வேர்ட் ஆர்ட் ஸ்டைல் மேலே அந்த ஷேப் மேலே வந்து எங்களுடைய மவுஸை மூவ் பண்ணும்போது 4 சைடு ஏரோ வருது இல்லையா, அந்த 4 சைடு ஏரோ வரும்போது அதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு தேவையான எந்த ஒரு இடத்துக்குமே நாங்கள் வந்து வேர்ட் ஆர்ட்டை வந்து மூவ் பண்ணலும், அந்த ஷேப்பை வந்து எந்த இடத்துக்குமே மூவ் பண்ணலும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நிறையவே ஃபார்மேட்ஸை வந்து இப்போ நாங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த வேர்ட் ஆர்ட் ஸ்டைலில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். வேர்ட் ஆர்ட் ஷேப்பை நாங்கள் இப்போ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த டெக்ஸ்ட் ஃபில் ஆப்ஷன் நாங்கள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டோட கலர்ஸை மட்டுமே ஃபில் ஆகிக்கிற கலர்ஸை மட்டுமே நாங்கள் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணலாம் பாருங்கள். எங்களுக்கு தேவையான கலர்ஸை நாங்கள் டெக்ஸ்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். அது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டோட அவுட்லைனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டோட அவுட்லைனுக்கு மட்டும் நாங்கள் வந்து வேறு கலர்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள் இந்த இடத்துல ஒரு கலரை நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி அவுட்லைனை சேஞ்ச் பண்ணலாம். ஒரு எல்லோ மாதிரி அவுட்லைனை நான் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டோட எஃபெக்ட்டை நாங்கள் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் டெக்ஸ்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்குது. இதை நாங்கள் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் இதில் நிறையவே எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஷெடோ மாதிரி எஃபெக்ட்ஸ் இருக்குது, 3D மாதிரி எஃபெக்ட்ஸ் இருக்குது. எங்களுக்கு எது விருப்பமோ அந்த எஃபெக்ட்ஸை நாங்கள் இப்போ வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த வேர்ட் ஆர்ட்டுக்கு வந்து அப்ளை ஆகும் பாருங்கள். நான் இப்போ வந்து ஷெடோ மாதிரி ஒரு ஷேடு மாதிரி பாருங்கள் ஷேட் வந்த மாதிரி ஒரு எஃபெக்டை நான் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பாருங்கள் 3D எஃபெக்ட்ஸ் கூட இருக்குது. 3D எஃபெக்ட்ஸ் வந்து எங்களுக்கு தேவை அப்படின்னா நாங்கள் வந்து 3D எஃபெக்ட்ஸ் ஒன்றை நாங்கள் இந்த இடத்துல அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறையவே டெக்ஸ்ட்டை வந்து டிசைன்ஸ் பண்ணுறதுக்கான அதாவது வேர்ட் ஆர்ட்டை வந்து டிசைன் பண்ணுறதுக்கான நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த வேர்ட் ஆர்ட்டை சுற்றி இருக்கிற நாங்கள் இப்போ வந்து வேர்ட் ஆர்ட்டை வந்து செலக்ட் பண்ணோடனே பாருங்கள் ஒரு ஷேப் இருக்கு இல்லையா வேர்ட் ஆர்ட்டை சுற்றி, இந்த வேர்ட் ஆர்ட்டை சுற்றி இருக்கிற அந்த ஷேப்பை கூட நாங்கள் வந்து ஃபில் பண்ணலாம், அவுட்லைனை சேஞ்ச் பண்ணலாம். அதை எப்படின்னு பார்க்கலாம். இந்த வேர்ட் ஆர்ட்டை நாங்கள் இப்போ வந்து செலக்ட் பண்ண உடனே பாருங்கள் ஷேப் ஃபில் இருக்குது. இந்த ஷேப் ஃபில்லில் வந்து எங்களுக்கு தேவையான ஒரு கலரை நாங்கள் வந்து செலக்ட் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்பை வந்து ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி பாருங்கள் அதோட அவுட்லைனை சேஞ்ச் பண்ணலாம், ஷேப்போட அவுட்லைனையும் நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி மறுபடியும் நாங்கள் வந்து வேர்ட் ஆர்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த இடத்துல ஷேப்புக்கு வந்து எஃபெக்ட்ஸ் நிறையவே இருக்குது. ஷெடோ எஃபெக்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி 3D எஃபெக்ட்ஸ் நிறையவே இருக்குது. எனக்கு தேவையான ஒரு எஃபெக்டை நாங்கள் இப்போ வந்து அப்ளை பண்ணியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கூட நாங்கள் செய்யலாம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் வந்து பார்க்க போகிறது இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து அப்ளை பண்ணதுக்கு பிறகு வேர்ட் ஆர்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஒரு 3 வேர்ட் வந்து என்னோடய வேர்ட் ஆர்ட்டில் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இந்த 3 வேர்ட்ஸில் ஒரு வேர்ட்ஸை மட்டுமே, அதாவது ஒரு வேர்டை மட்டுமே நான் வேறொரு கலருக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த வேர்டு உள்ளுக்கு நாங்கள் இப்போ வந்து கர்சரை வைக்கலாம். இந்த வேர்ட் அப்படிங்கிற இதுக்கு மட்டுமே நான் வந்து வேறு கலர்ஸு வேறு ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது உள்ளுக்கு நாங்கள் கர்சரை வச்சுட்டு நாங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அது உள்ளுக்கு நாங்கள் கர்சரை வச்சுட்டு நாங்கள் இப்போ வந்து ஃபார்மேட் மெனு போயிட்டு பாருங்கள். இந்த இடத்துல எனக்கு தேவையான வேறொரு ஸ்டைலை நான் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணலாம். அந்த வேர்டுக்கு மட்டுமே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வசதிகள் கூட இருக்குது பாருங்கள். நாங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அதில் கர்சரை வச்சுட்டு நாங்கள் அந்த சேஞ்சஸை வந்து செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஷேப் ஸ்டைல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஷேப்புக்கு வந்து ஸ்டைல்ஸ் இருக்குது பாருங்கள் ஃபார்மேட் மெனுவில் இந்த இடத்துல. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையவே ஷேப் ஸ்டைல்ஸ் இருக்குது. எங்களுக்கு தேவையான ஒரு ஸ்டைலை நாங்கள் இப்போ வந்து செலக்ட் பண்ணாலே போதும், அந்த ஸ்டைல் வந்து அப்ளை ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நான் சூப்பராக வந்து ஒரு ஹெட்டிங்கை வந்து எப்படி டிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வேர்ட் ஆர்ட் மூலமாக இப்படித்தான் நாங்கள் ஒரு ஹெட்டிங்கை வந்து ரொம்பவே சூப்பராக டிசைன் பண்ணலாம். வேர்ட் ஆர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் டிசைன் பண்ணிக்கிற இந்த வேர்ட் ஆர்ட் மாதிரி அதோட இன்னொரு காப்பி வேணும் எனக்கு அப்படின்னா இந்த வேர்ட் ஆர்ட்டை நாங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எங்கள் கீபோர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு எங்களுடைய மவுஸை நாங்கள் வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு இன்னொரு காப்பி வந்து வரும். இந்த மாதிரி இன்னொரு காப்பி எங்களுக்கு தேவை அப்படின்னா நாங்கள் வந்து அந்த ஒரு வேர்ட் ஆர்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல வந்து நாங்கள் மூவ் பண்ணோம் அப்படின்னா எந்த பக்கம் நாங்கள் மூவ் பண்ணுறோமோ அந்த பக்கத்துக்கு பாருங்கள் இன்னொரு காப்பி வந்து எங்களுக்கு வரும் பாருங்கள். ஸோ நாங்கள் மறுபடியும் இன்னொரு காப்பி வந்து தேவை அப்படின்னா நாங்கள் மறுபடியும் இன்சர்ட் மெனு போய் தான் செய்யணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி கண்ட்ரோல் கீயை நாங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கீயோட மூவ் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு இன்னொரு காப்பி வந்து வரும் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக எங்களுக்கு தேவையான ஆர்ட்ஸை நாங்கள் வந்து இந்த மாதிரி வேர்ட் ஆர்ட்டில் செய்து கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வேர்ட் ஆர்ட்டோட ஃபொண்ட் ஸ்டைலை ஃபொண்ட் சைஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. நாங்கள் இப்போ வந்து இதோட ஃபொண்ட் ஸ்டைலை ஃபொண்ட் சைஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து எதுக்கு வந்து ஃபொண்ட் ஸ்டைலில் வந்து ஃபொண்ட் சைஸை சேஞ்ச் பண்ணணுமோ அதை நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் எங்களுடைய ஹோம் மெனு போனோம் அப்படின்னா எங்களுடைய ஹோம் மெனு போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து ஃபொண்ட் ஸ்டைல் ஃபொண்ட் சைஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஹோம் மெனு போகிறேன். இந்த இடத்துல பாருங்கள் ஃபொண்ட் ஸ்டைல் இருக்குது, ஃபொண்ட் சைஸ் இருக்குது. ஃபொண்ட் சைஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு தேவையான சைஸஸ் இருக்கு இல்லையா, அந்த சைஸஸை நாங்கள் வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஃபொண்ட் சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். பாருங்கள் எனக்கு தேவையான ஒரு சைஸை ஃபொண்ட் சைஸை கிளிக் பண்ணி நாங்கள் எங்களுக்கு தேவையான மாதிரி ஃபொண்ட் சைஸை சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபொண்ட் ஸ்டைலை கூட வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஃபொண்ட் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் மறுபடியும் வேர்ட் ஆர்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். வேர்ட் ஆர்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் எது செய்கிறனாலும் வேர்ட் ஆர்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபொண்ட் ஸ்டைல் போயிட்டு பாருங்கள் எனக்கு தேவையான ஒரு ஸ்டைலை நான் வந்து செலக்ட் பண்ணாலே போதும். சிம்பிளி வந்து வேர்ட் ஆர்ட்டில் வந்து இந்த மாதிரி ஃபொண்ட் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணலாம். பாருங்கள் நான் இப்போ வந்து ஃபொண்ட் ஸ்டைலை கூட சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாங்கள் வந்து எம்எஸ் வேர்டில் எப்படி நாங்கள் ஒரு வேர்ட் ஆர்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணுறது, அது நாங்கள் வேர்ட் ஆர்ட்டில் நாங்கள் எப்படி டைப் பண்ணுறது, வேர்ட் ஆர்ட்டை நாங்கள் எப்படி சில ஃபார்மேட்ஸை அப்ளை பண்ணி டிசைன் பண்ணி ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து ரொம்பவே புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்பவே உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து புரிஞ்சது அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது தான் நான் எப்போலாம் வீடியோஸ் போகிறனோ அந்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வழியாக உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.